இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று முன்குறித்து வைத்து எங்களுக்கு உமது அழைத்தலை கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற அழைத்தலுக்காகவும், நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும், நீர் கொடுக்கிற பாதுகாப்பிற்காகவும், எங்கள் தேவைகளை நிறைவு செய்கிற உமது கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இறைவன் எவ்வாறு நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்து அரச குருத்துவ கூட்டத்தில் வைத்திருக்கிறார் என்பதையும், அந்த அழைப்பிற்கேற்ப நாம் வாழ வேண்டும் என்பதையும் விளக்கி கூறுகிறது. எனவே ஆண்டவரின் அருளால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி ஆண்டவரின் அருளை பெற்று ஆண்டவரின் அருளை கொடுக்கிற நபர்களாக இந்த உலகத்தில் இருக்க இறைவனிடத்திலே ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பார்வையற்ற ஒரு நபருக்கு பார்வையை கொடுக்கின்றார். அவருடைய நம்பிக்கை அவருக்கு நலத்தை கொடுத்தது. பார்வையற்ற மனிதர் இயேசுவில் நம்பிக்கை வைத்தார். அதே போல நாமும் நம்முடைய கஷ்ட வேளைகளில், துன்ப வேளைகளில் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். அப்போது இறைவன் நம் குறைகளை எல்லாம் தீர்த்து, நம் நோய்களை எல்லாம் விலக்கி, நம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ உதவுவார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் வைத்து நம்பிக்கையோடு ஜெபித்தால் இறைவன் நமக்கு எல்லாம் செய்வார். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.